டாக்டர்ஸ் 7 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெலிவரி ரூமுக்குள்ள போனதும் அவங்க பார்த்தது 7 இல்ல 8 இல்ல மொத்தம் 9 குழந்தைகள். இது கற்பனை கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். 2021 மாலி நாட்டை சேர்ந்த ஹலிமா சிசி அப்படின்ற ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்க. இவங்களை டாக்டர்ஸ் செக் பண்ணி பாக்குறப்போ இவங்களுடைய வயிற்றுல 7 குழந்தைகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான பிரெக்னன்சி. சோ இவங்களை விசேடமான ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக மொரோக்கோவிற்கு அனுப்புறாங்க. அங்க மீண்டும் ஒரு முறை இவங்களை ஸ்கேன் பண்ணி பாக்குறப்போ அங்கதான் பேரதிர்ச்சி. மருத்துவர்கள் முதல்ல கண்டுபிடிக்காத இன்னும் 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்காங்க. அதாவது 7 குழந்தைகள் இல்ல, மொத்தம் 9 குழந்தைகள். 2021 மே 4 சிசேரியன் மூலம் அந்த 9 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அதுல 5 பெண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள். ஆனா குழந்தைகள் ப்ரீமெச்சூரா சுமார் 30 வாரங்களிலேயே பிறந்ததுனால அவர்களுடைய எடை மிகவும் குறைவாக இருந்தது. சில குழந்தைகள் 1 கிலோவிற்கும் குறைவாக பிறந்தாங்க. சோ அவர்கள் இன்குபேட்டர்களில் வைக்கப்பட்டு டாக்டர்ஸினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பின் கீழ் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துக்கு ஒரு போராட்டம். ஆனா மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 9 குழந்தைகளும் உயிர் பிழைத்தார்கள். இதனால ஹலிமா சிசையின் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்து உயிர் பிழைத்த அதிக குழந்தைகள் என்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை படைச்சாங்க. 7 அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பிறந்தது 9 குழந்தைகள். 9 பேரும் உயிர் பிழைத்தார்கள். இது மாதிரியான ஏராளமான ஸ்டோரிஸ்க்காக ஆசைப்பட்டா ஃபாலோ ஏஜே குகன்.